எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் நாற்று போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நாங்கள் என்னென்ன வேலைலாம் செஞ்சோம், எப்படி செஞ்சோம், ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் வேலை செஞ்சோம். அது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு கொத்துனாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம், நான் கொஞ்சமாக கொத்தினோம். கொத்தி ஒரு வழியாக ஓரெல்லாம் கொத்தி முடித்ததுக்கப்புறம் வண்டி வர சொன்னோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் பவர் டீலரில் ஓட்டி நாற்று விடுவாங்க. நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு ஓட்டுற அண்ணனே ரொட்டேட்டரில் ஓட்டி கொடுண்ணா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அந்த அண்ணன் ஓட்டி கொடுத்தாரு. ஓட்டி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் நாங்கள் பாட்டுக்கு அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டே ஓட்டினதுக்கப்புறம் சுற்றியும் வரப்பெல்லாம் கட்டினோம். நான் மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்க வேலை செய்கிறத வீடியோ எடுத்தேன். என்னை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஏம்மா கம்னிருமா, நீ வேற என் கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன உன் பொண்டாட்டி கூடயே காட்டு வேலை செய்ய சொல்லி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டுறானுவ. நான் அள்ளி போடுறது நான் வேலை செய்கிறது மட்டும் எடு அப்படின்னு சொன்னார். நானும் அப்படியே அதையே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வழியாக ஆள் கொஞ்சமாக அள்ளி வரப்போ அவர் வெட்டி போட்டார். நான் கட்டினேன். கட்டிட்டு வந்தோம். உடனே அந்த ஓட்டுனதில் நிறைய புல்லு இருந்துச்சு. ஆள் கொஞ்சமாக ஏதோ ஆற்றுல மீன் பிடிக்கிற மாதிரி அலசி பிடிச்சோம். இங்கே பாருங்கள், இந்த வரப்பு கட்டும்போது எங்கள் வீட்டில் திட்டினாங்க என்ன எதுக்கு திட்டினாங்கன்னா, நான் 4 நாள் இருக்கேன், 4 நாளைக்கு வேலை வைக்காத இருக்க முடியாது ஒன்றால். எப்போ பார்த்தாலும் அந்த வேலை செய், இந்த வேலை செய், இந்த வேலை செய், அந்த வேலை செய்யின்னு சொல்கிறேன். விவசாயி வீட்டிலன்னா எப்போயும் வேலை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா என்னெல்லாம் அப்படின்னாங்க. சரி செய்யுங்க, செய்யாத போங்க, விடுங்க சும்மா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஆற்றுல மீன் பிடிக்கிற மாதிரி பில்லெல்லாம் அரிச்சு போட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிற வேலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா வீட்டில் நாற்று விடும்போது மம்முட்டியால் கொத்தி அதையெல்லாம் அப்படியே சின்ன பிள்ளைங்களை எங்களெல்லாம் இதெல்லாம் மிதிச்சு விடுங்க, மிதித்து பில்லெல்லாம் பொறுக்குங்கம்பாங்க. நாங்கள் மிதிக்கிறோங்கிற பேரில் உலையில வீந்து பிறண்டுட்டு கிடப்போம். நான் அதை நினச்சிக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே ஆளுக்கு ஒரு பக்கமாக பில்லெல்லாம் அரித்து அள்ளி வெளியே போட்டு திரும்பியும் தண்ணி எடுத்து விட்டு நான் தெளிவிட்டோம். சரி சாயந்தரம் விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் வீட்டில் உக்காந்துருந்துட்டு திரும்பியும் சரி போயிட்டு சாமியை கும்பிட்டு நாற்றை விடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்டாங்க. நெல் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சம் நெல் அள்ளி போட்டு சூடம் பொருத்தி வச்சு சாமியை கும்பிட்டோம். கடவுளே நல்லா நெல் விளையணும் அப்படின்னு கும்பிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு கை அள்ளி போட்டாங்க. அவங்களுக்கு விசிற தெரியாது, வண்டி தான் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி விவசாய வேலைகள்லாம் நானும் கூட இருந்து செஞ்சுப்போம். அவங்க 2 கை அள்ளி போட்டதுக்கப்புறம் உடனே எங்கள் வீட்டுக்காரங்க கூட நானும் சாமி கும்பிட்டேன். நல்லா நெல் விளையணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு அவங்க அள்ளி போட்டதுக்கப்புறம் நான் வாங்கி விசிறினேன். உனக்கு இந்த வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாரு, அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறேன்னாங்க. இது என்ன இருக்குது, நீ செஞ்சால் என்ன, நான் செஞ்சால் என்ன, அதில் ஒரு வேலையை செஞ்சால் தான் விவசாயத்தில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க நாற்று விசிற ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செஞ்ச வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.